ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் எல்போ ஸ்லீவ் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. மெயின் கிளாத்தில் நான் இப்போ மடிக்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து அயன் பண்ணிடுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அதில் வைக்கக்கூடிய அந்த ஃப்ளாரோட அளவு பார்த்திங்க அப்படின்னா 3க்கு 3. ஓகேங்களா? பாக்ஸ் டைப்பில் எடுத்துக்கோங்க. 3க்கு 3 தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கம்பல்சரி 3 இன்ச்சுக்கு 3 கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் மடக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சு இந்த சென்டருக்குள்ளே வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆம் ஹோல் சைட்லேருந்து தான் ஜாயின் பண்ணணும். அது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆம் ஹோல் சைட்லேருந்து கரெக்டாக 1.5லேருந்து 2 இன்ச்சு ஸ்ட்ரெயிட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரையாங்கிள் பீஸை ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக கலர் மேட்சிங் கரெக்டாக போட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ட்ரையாங்கிளாக மடிங்க. நான் இப்போ மடிக்கிற மாதிரியே எல்லா பீஸையும் மடித்து வைக்கணும். ஓகேங்களா? 1/2 இன்ச்சுக்கு ஓகேங்களா கேப் விட்டு அடுத்த ஃப்ளாரை வைக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றும் ரெடி பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி 1/2 இன்ச்சு கேப் விட்டு வச்சிங்க அப்படின்னா கரெக்ட் ஃபினிஷிங் வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதுக்கப்புறமேலு நம்ம கீழே வரைக்கும் அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு 3/4 இன்ச்சு விட்டோ இல்லைன்னா 1/2 இன்ச்சு விட்டோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இப்போ திருப்புறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இந்த ஃப்ளார் இருக்க போகுது. ஓகேங்களா? லீஃப் இருக்க போகுது. பூ டிசைனாக தான் இருக்கும். ஓகே, ரொம்பவே யூனிக்காக இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் வேணும்னா ஸ்ட்ரெயிட் வச்சுக்கலாம். நான் இப்போ வைக்கிறது வந்து ஆப்போசிட் கிராஸாக தான் வைக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்லீவ் சர்க்கம் கையோட சுற்றலை வந்து அடித்து திருப்பிக்கோங்க. ஓகேங்களா? கையோட சுற்றலை வந்து 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். ஓகேங்களா? அடித்து திருப்பிட்டு ஓகேங்களா? இதுக்கும் பதிவு தையல் போட்டு ஆம்போல் சுற்றியும் தையலும் போட்டுக்கோங்க ஃபுல்லாகவே. ஓகேங்களா? ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஃப்ளாரை வந்து எம்மிங் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எட்ஜு எல்லாத்தோட எட்ஜையும் அடித்து திருப்பியாச்சு. வியூ நல்லா தெரியணுங்கிறதுக்காக நான் ஒயிட் கலர் நூல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பிங்க் கலர் நூலே யூஸ் பண்ணுங்கள். பீட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா நான் 3ஆம் நம்பர் பீட்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஆப்போசிட்டில் நம்ம அடித்து தைக்கிற மாதிரி ஒவ்வொரு பீட்டும் கோத்ததுக்கப்புறம் பேக் சைடு திருப்பி நாட் போட்டுக்கோங்க. கம்பல்சரி நாட் போடணும். ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நாட் பண்ணுங்கள். கண்டினியூவாக போட வேண்டாம். கண்டினியூவாக போட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும். நம்ம ஏதாவது ஒரு பீட்டை இழுக்கும்போது கிளாத் சுருங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க நம்மளோட பேட்டர்ன். ரொம்ப ஈஸி பேட்டர்ன், யூனிக்காக.